தேனி பாராளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் அமமுக வேட்பாளர் டிடிவி தினகரன் தனது வேட்புமனுவை மாவட்ட தேர்தல் நடத்தும் அலுவலர் சஜீவனா அவர்களிடம் தாக்கல் செய்தார். அப்போது வேட்பாளருடன் தேனி எம்பி ரவீந்திரநாத், பாஜக மதுரை பெருங்கோட்ட பொறுப்பாளர் கதலி நரசிங்க பெருமாள், வக்கீல் ராஜா, செந்தூர பாண்டியன், வேட்பாளர் நண்பர் மல்லிகார்ஜுனன் ஆகியோர் உடன் இருந்தனர். இதற்கிடையே டிடிவி தினகரன் வேட்புமனு தாக்குதலுக்காக வந்திருந்த முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம், முன்னாள் எம்பி சையதுகான், தேனி அமமுக தெற்கு மாவட்ட செயலாளர் முத்துசாமி, பெரியகுளம் நகராட்சி கவுன்சிலர் ஓ சண்முக சுந்தரம் ஆகியோர் கலெக்டர் அலுவலக நுழைவாயில் அருகே காத்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது முன்னாள் முதல்வர் OPS, தேனி எம்பி ரவீந்திரநாத் மற்றும் கூட்டணி கட்சியினர் உடன் இருந்தனர். ஜூன் 4 எல்லாம் உண்மை தெரிஞ்சிடும். சார், எதை முன்னிறுத்தி தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்க சார்? அவர் இல்ல, நாங்க தான் வெற்றி பெறுவோம் தங்கத்தமிழ் பேட்டி கொடுத்திருக்காரு சார். எதை முன்னிறுத்தி சார் எந்த வாக்குறுதியை முன்னிறுத்தி மக்கள்கிட்ட பிரச்சாரத்தில் ஈடுபடுவீங்க சார்? எதை சொல்லி? அதாவது ஏற்கனவே நான் இந்த தொகுதியில் இருந்தப்ப உங்களுக்கு தொகுதி நலனுக்காக, அப்புறம் அம்மா இருந்தாங்க, முன்னாள் அமைச்சரா முதலமைச்சரா சகோதரர் OPS எல்லாம் இருந்தப்ப நம்ம எல்லா திட்டங்களையும் பெற்றிருந்தோம். இப்போ அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. ஆனால் இந்தியாவின் பிரதமர் நமது கூட்டணியில் இருக்கிறார். அவர் தலைமையிலான கூட்டணியில் நாம் இருக்கிறோம். வெற்றி பெற்றவுடன் மோடி அவர்களிடம் நமது தொகுதியின் தேவைகளை நான் உரிமையோடு கேட்டு பெற்றுத் தருவேன்னு சொன்னேன். அதனால் என்னென்ன வேணுமோ நம்ம தொகுதிக்கு அதெல்லாம் தெரியும் எனக்கு. நம்ம தொகுதியின் வளர்ச்சிக்கும் தொகுதிக்கு தேவையான அடிப்படை திட்டங்கள், இன்னும் நேற்று கூட போன நாராயணதேவன்பட்டியில் அந்த பெண்கள்லாம் நின்று இன்னும் இங்கே எங்களுக்கு டாய்லெட் வசதி கூட இல்லை அப்படின்னு கேட்குறாங்க. அதே மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் சரி பண்ணணும். அதாவது என்னெல்லாம் தேவையோ தொகுதிக்கு நலனுக்கு அதையெல்லாம் வந்து உங்களோட இருக்கும் சார். இப்போ அம்மா மறைவுக்கு பின் மோடி தான் உங்களுக்கு அப்படின்ற லெவல்ல நீங்க வந்து அந்த பரப்புரையை கொண்டு போறீங்க. முன்னிலை அதுதான். அந்த மோடி முன்னிலைப்படுத்தி பண்ற பரப்புரை எந்த அளவுக்கு மக்கள்கிட்ட ஒரு தாக்கத்தையும் இதை ஏற்படுத்தியிருக்கு? அதாவது நான் தாக்கத்தை ஏற்படுத்துன்னு சொல்லலை. நான் இங்கே பாராளுமன்ற உறுப்பினராக இருந்தப்ப அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டத்தையும் பெற்று தந்தேன். நான் பண்ணேன்னு நான் எங்கேயும் சொல்லலை. அப்போ முதலமைச்சராக இருந்த அம்மா அவர்களிடம் சொல்லி எல்லா திட்டங்களும் பெற்று தந்தேன். இப்போ அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை, இருந்தாலும் மோடி அவர்கள் இருக்கிறார்கள். இப்போ ஸ்கீம்ஸை நான் ஒரு எம்பிங்க, வெற்றி பெற்ற எம்பி, அரசாங்கம் தானே செய்ய முடியும். இங்கே இருக்கிற நம்ம இப்போ தமிழக முதலமைச்சர் சொன்னதை கூட செய்கிறதில்ல. என்ன நினைக்கிறீங்க? அதனால் இந்தியாவின் பிரதமர் தான் பிரதமருக்கான தேர்தல். பிரதமரிடம் சொல்லி நமது தொகுதியின் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க. வெற்றிக்கு பின்னாடி இதில் வந்து இந்த தேர்தலை மோடியை முன்னிறுத்தி தானே எங்கள் கூட்டணி. அதனால் இதில் நீங்கள் ஏதோ இது சொல்கிறீங்க. ஏன்னா யதார்த்த உண்மையை நான் அம்மாவுக்கு பின் மோடி அப்படின்னும் போது அப்போ அம்மா இருந்தாங்க சார். அம்மா வந்து எங்கள் நம்ம தொகுதி தேவைகள்லாம் நாங்கள் அவங்க மூலம் நிறைவேற்றி தந்தேன். இதான உண்மை. இப்போ வந்து அம்மா அவர்கள் நம்மோடு இல்லை. கிளியராக தமிழில் தானே சொல்கிறேன். சாதாரண பாவலருக்கும் புரியுது. தலையாட்டுறாங்க, கைத்தட்டுறாங்க. என்னென்ன திட்டங்கள் செஞ்சிருக்கீங்க சார்? நீங்கள் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் ஒவ்வொரு கிராமத்துலேயும் போய் நான் என்ன செஞ்சேன்னு நீங்கள் மக்கள்கிட்ட கேளுங்க. அது இல்லை, அது மாத்திரம் இல்லை. நான் செஞ்சேன்னு சொல்கிறதை விட அம்மா அவர்கள் தேனி மாவட்டத்தை தத்தெடுத்து எத்தனையோ திட்டங்கள், இன்னும் சொல்லப்போனால் இங்கே மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தது அம்மா அவர்கள் தான். நான் சொல்ல வேணாம். அதுமாதிரி சேடப்பட்டி கூட்டு குடிநீர் திட்டத்தை கொண்டு வந்ததே அம்மா அவர்கள் தான். இதுபோல் பல திட்டங்களை அம்மா அவர்கள் நிறைவேற்றி தந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதுபோல் திட்டங்களை நிறைவேற்றி தர அம்மா அவர்கள் நம்மோடு இப்பொழுது இல்லை என்றாலும் பாரத பிரதமர் மோடி அவர்களிடம் உரிமையாக பெற்று 3வது முறையாக வெற்றி பெறப் போகின்ற மோடி அவர்களிடம் உரிமையுடன் கேட்டு நமது தொகுதியின் தேவையான திட்டங்களை பெற்று சார். இப்போ அதிமுக மீட்கிறதுக்காக தான் அமமுக ஆரம்பிச்சிருக்கீங்க. இந்த வெற்றி மூலம் அதிமுக மீண்டும் மீட்க முடியும் நம்பிக்கை உங்களுக்கு இருக்கா? நாங்கள் 2 பேரும் ஒன்றா இணைந்திருக்கிறது
அம்மாவின் தொண்டர்களிடத்தில் அம்மாவின் இயக்கத்தை கொண்டு சேர்க்கணும். அதுக்கான முயற்சி தான் நாங்கள் ரெண்டு பேரும். அப்படி இருக்கீங்க ரெட்டலை எதிர்த்து போட்டியிட கொஞ்சம் கஷ்டமா இல்லையா சார்? ரெட்டலையை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றால்தான் ஜனநாயக நாட்டில் அம்மாவுடைய கட்சியை காப்பாற்ற முடியும். சார் மத்திய அமைச்சருடைய தொகுதி எப்படி சார் நீங்க எதிர்த்து இந்த தேர்தலில் போட்டியிட வாய்ப்பு இல்லை?